ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மாங்காய் தொக்கு சவுத் இந்தியன் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வானலியில் வந்துட்டு கடுகு, வெந்தயம், வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே வானலியில் 3-4 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு, 5-6 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனது, சின்ன வெங்காயம் ஆட் பண்ணால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்ச மாங்காய் எடுத்துக்கிறேன். நான் கிளிமூக்கு மாங்காய் தான் எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட வேறு எந்த மாங்காய் இருந்தாலும் அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாங்காய் வந்துட்டு துருவலாக வேணும்னா நீங்கள் துருவி எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு மிக்ஸி ஜாரில் சின்ன சின்ன துண்டாக போட்டு குறைன்னு அரைச்சி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து தண்ணி அலசி விட்டு கொஞ்சம் போட்டு அது நல்லா கொதிக்க வந்ததுக்கப்புறம் இந்த இதில் குழம்புத்தூள் இருந்தால் குழம்புத்தூள், இல்லாட்டி மிளகாய்த்தூள், தனியாத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு முன்னாடி ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி அந்த தூளையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிடுங்க. இப்போ கம்மன்னு உங்களுக்கு ஒரு மாங்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது 2-3 நாள் ஸ்டோர் பண்ணியும் வைக்கலாம். சுடுசோர்லையும் எல்லா டிஃபன் ஐட்டத்துக்கும் நல்லா சூட் ஆகும். இந்த மாங்காய் சீசனுக்கு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுங்க. நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பை.